வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, கொஞ்ச நாள் எடுத்தாச்சு. நிறைய வேலை கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுனால 2 ஜாதகம் எடுத்து வந்திருக்கேன். எப்போதும் ஒரு வீடியோ ஒரு ஜாதகத்தில் விளக்கும், இதில் 2 ஜாதகம் விளக்குற மாதிரி இருக்கு. சரி, முதல்ல இந்த டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஏன் இந்த ஜாதகம் கொடுக்குறோம்னாக்கா 2 டிஃப்ரெண்டான ஜாதகம். ஓகே, அதில் முதல் ஜாதகம் ஒருத்தவங்களுக்கு அவங்க மேஷ லக்னமா இல்லை மீன லக்னமா அப்படின்றதுல குழப்பம். ஏன்னா நம்ம தான் லக்ன ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சுல, அதனால இந்த இடத்துல அவங்களுக்கு குழப்பம். சரி, இந்த குழப்பத்தோட அடிப்படையில் இவங்களை மட்டும் நான் தசாபுத்தியின் அடிப்படையிலே உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுக்குறேன். பார்த்த உடனே நான் கேட்குறேன், 10 வருஷம் லைஃப்பில் அப்படியே போச்சா? இதுதான் ஜாதகம், டீட்டெயில் எல்லாம் வேணாம். போட்ட உடனே 10 வருஷம் போட்டு புழிஞ்சு எடுத்துருச்சா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணே அப்படி. அதுக்கு முன்னுக்கு இந்த லக்ன குணங்கள் சில விஷயம் செக் பண்ணிட்டு, ஆமா இதெல்லாம் சொன்ன பிறகு 10 வருஷம் போட்டு புழிஞ்சிருச்சா அப்படின்னு. ஆமாண்ணே. 10 வருஷன்றதோட 15 வருஷன்றது கரெக்டாக இருக்குமான்னொன்னே ஓகே. அதுக்கப்புறம் நான் பலன் சொல்லிக்கிட்டே இப்படி இருக்கும்போது அவங்க எதுவும் பெருசு அவங்க கேட்கல, அவங்க எழுதி வச்சிருந்திருக்காங்க. என்கிட்ட கேள்வி கேட்க ஜாதகம் பார்க்க வர்றவங்க கேள்விகளை எழுதி எடுத்து வரீங்க. நான் பாட்டுக்கு கடன்னு சொல்லிக்கிட்டே வரேன். அப்படியே அழுதுகிட்டே வராங்க. அழுதுகிட்டே வந்துட்டு ஓகே இப்போ என்ன கேட்கணும், அதில் இடையில நானே நிறுத்தி சொல்கிறேன். இப்போ மட்டும் நான் இந்த இடத்துல கொனதேஷன் இல்லைன்னா நாங்கள் ஓன்னு கதறி அழுதுருவீங்க நான் சொல்லும் போதுன்னு. இல்லை ஆல்ரெடி அழுதுகிட்டு இருக்கேன், ஃபோன் எப்போ கட் பண்ணுவேன் இருக்கு அப்படின்னு. வாழ்க்கையில் 16 வருஷம் ஏன் இவ்வளவு சமாளிச்சாங்க? ஓகே, இந்த ஜாதகம் மேஷ லக்னம், லக்னாதிபதி இங்கே குருவின் வீட்டில், லக்னாதிபதி கடுமையான சுபத்துவம். ஆனால் வழக்கமா மேஷ லக்னத்துக்கு வரக்கூடாத புதன் திசை, உச்சமான புதன் என்ன பண்ணியிருப்பாரு? கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் சகலத்தையும் கொடுத்தாரா? எல்லாத்தையும் கொடுத்தாருண்ணே. எதெல்லாம் நடக்கக்கூடாதோ என் லைஃப்ல அத்தனையும் நடந்துச்சு. இதுல ஏன் தசாபுத்தியை நான் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் 2 தாரம் அந்த தாரம் சொன்னாங்க. எனக்கு உண்மையா அதெல்லாம் பெருசா இதெல்லாம் இல்லை, உண்மையாவே என்னால வாழ முடியுமான்னு கேட்டப்ப அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன். கேது தசை சுக்கிர புத்தியில உங்க வாழ்க்கையில மறுபடியும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. கடந்த காலத்துல நீங்க இழந்த பார்ட்னர்ஷிப் விஷயத்த விட்டுருங்க, அது சரியா இல்லை. ஆனா கேது தசையில சுக்கிரன் புத்தி 2026 பிப்ரவரிக்கு பிறகுல இருந்து உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு நல்ல வாய்ப்பு வரும். அந்த நல்ல வாய்ப்புன்றது நீங்க நிம்மதியா, அதில் நான் உங்ககிட்ட சொன்னேன், கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும்னா உடல் தகுதி இழக்கும் பொழுது தாம்பத்தியம் கிடைக்கிற மாதிரியான சில அமைப்புன்னு அவங்க அப்படியே சிரிச்சாங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்குறப்ப ஒரு ஒரு தம்பியாவோ அண்ணனாவோ சகோதரனாவோ பிள்ளையாவோ தாயாவோ இப்படிதான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க. அவங்க கிட்ட நான் கொடுக்கக்கூடிய இந்த விளக்கத்துல அவங்க அப்படியே கதறி அழுதாங்க. அழுத பிறகு சுக்கிர திசை உங்களுக்கு 7ஆம் பாவகத்தின் நல்ல பலனை செஞ்சே தீரும், பிற்பகுதி வாழ்க்கையில நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு சொன்ன விஷயம். இந்த ஜாதகத்தை எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மேஷ லக்னத்துக்கு உச்ச புதன், உச்ச கிரகம் நல்ல பலன் செய்யும் சொல்ற தெய்வங்களுக்கு மத்தியில உச்ச கிரகம் எந்த ஆதிபத்தியமோ அந்த வீட்டினுடைய பலன்களை தான் கொடுக்கும்ன்ற பட்சத்துல 6ஆம் வீட்டினுடைய சகல கெடுதல்களையும் கொடுத்த ஒரு ஜாதகம். ஓகேங்களா, பெருசா பேச வேணாம் இதை பத்தி. ஓகே, அடுத்த ஜாதகம் தெய்வமே கணிச்ச ஜாதகம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஜாதகம். இன்னைக்கு டிக்டாக்ல கூட இதை பத்தி தான் பேசியிருந்தேன். இதுதாங்க ஜாதகம். நான் செக் பண்ணிட்டேன், சில குணங்கள் செக் பண்ணுவேன்ல, வழக்கம் போல அந்த விஷயம்லாம் நான் செக் பண்ணிட்டேன். செக் பண்ண பிறகு ஜாதகத்தை பார்த்தோன்னே முகத்தை சுழிச்சுக்கிட்டாங்களாம். ஏங்கன்னு கேட்டேன். இப்படிலாம் இருக்கக்கூடாது ஜாதகம் அப்படின்னு. பொண்ணு நல்லா இருக்கிறாங்க தானே அப்படின்னு. நான் எதுவுமே கேட்கலங்க. பொண்ணு நல்லா இருக்கிறாங்க, பொண்ணு இப்போ பிறந்த இடத்துல இல்லை தானே அப்படின்னு. மலேசியாவில் இருக்கிறவங்க மலேசியா விட்டு வேற வெளியில இருக்கிறாங்க, கடல் தாண்டி இருக்கிறாங்க. பொண்ணு இப்போ மலேசியாவில் இல்லை தானே? இல்லைங்க. பொண்ணு பிறந்த இடத்துல இல்லை, மருத்துவம் சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ என்னம்மா? இல்லைங்க, கோயிலில் கொண்டு ஜாதகம் பார்த்தேன். ஜாதகம் பார்க்கும்போது முகம் சொல்லிக்கிறாரு. அந்த கோயிலில் 2-3 கோயில் பேர் சொன்னாங்க. முகம் சொல்லிக்கிறாராம்மா. சரிம்மா, லக்னத்தில் புதன் இருந்தால் என்னம்மா? நட்பு, அதிநட்பு அமைப்புகள். அதிநட்புன்னு இல்லை, தனக்கு விருப்பமான நட்பு வீட்டில் சூரியன் இருக்கிற புதன் இருக்கிறாரு. அதுக்கு முன்னுக்கே அந்த லக்னத்துல சூரியன் இருக்கிற ஹீட் சம்பந்தப்பட்ட இஷ்யூ இருக்கான்னா அதுவும் இருக்கு அப்படின்னாங்க. இந்த ஜாதகத்துடைய அமைப்பே இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்து புத்திசாலியான சகலத்தையும் நேர்மையான முறையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புல இருக்கிற நல்ல ஜாதகமே சனி தசை தாமா இந்த பொண்ணுக்கு கெடுதலான தசை. புதன் தசை அற்புதமான யோக பலனை கொடுக்குமே. 2027க்கு பிறகு திருமணம் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய உன்னதத்தை வாழக்கூடிய திருமண வாழ்க்கையில அருமையான நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய பொண்ணாச்சேம்மா. இதுல என்னமோ உங்களுக்கு குழப்பம் அப்படின்னு. இல்லைங்க, அப்படி சொல்றாங்களே அவங்க எல்லாம் கடவுளுங்க, அப்படி சொல்றவங்க எல்லாம் கடவுள். நான் தான் சொன்னேன், லக்னத்துக்கு 2ல இவரு, லக்னத்துக்கு 7ல அவருன்னு சொல்லிட்டு பலன் சொல்றவங்க எல்லாம் கடவுள்கள்.
அவங்களாம் வந்து கடவுளுக்கு நிகரானவங்கம்மா, அந்த மாதிரி நம்மக்கிட்டலாம் அதெல்லாம் இல்லை. ஜோதிடத்தில் பார்க்கும்போது நான் சில உங்களை பார்க்கவே இல்லைம்மா, காலில் தான் பேசுகிறேன், கால்லே சில விஷயங்களை நான் இது பண்ணுறேன் தானே என்னன்னே, ஆமாங்க இப்படித்தாங்க ஜோசியம் வந்து இந்த மாதிரியான அமைப்பில் தானே தவிர அப்படி முகம் சுளிக்கிறவங்க அப்படி பண்றவங்கலாம் இல்லாம உங்க பொண்ணு நல்ல வாழ்க்கை வாழுவாங்க. 2027க்கு பிறகு திருமண வாழ்க்கைக்குள்ள வந்து மிகப்பெரிய நல்ல அமைப்பு, திருமணம்னு சொல்லிட்டு சகலமும் நல்ல அமைப்புல வர்ற மாதிரியான விஷயம். இதை பார்க்குற உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், குரு சுக்கிரன் சேர்ந்திருக்காங்க, எப்படிங்க எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம்ன்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணும் நேரம். இயல்பா என்ன சொல்றோம், குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தா சில இடங்கள்ல திருமணம் வந்து 34 வயது ஆகும், நீங்க என்னது 32 வயசுல கல்யாணம்ன்றீங்களேன்னா இந்த இடத்துல தாங்க சந்திராதியோகத்தை நீங்க பார்க்கணும். சந்திராதியோகம் விதியும் சொல்லுவோம், விதி விலக்குகளும் இருக்கும், எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்க. பொண்ணுக்கு சந்திராதியோகத்துல பூர்ண எல்லா கிரகங்களும் பூர்ண சந்திராதியோகத்துல இருக்கக்கூடிய கொடுத்து வச்ச ஜாதகம் இது. 32 வயசுன்றது தாமதம். ஏன் தாமதம்னா 7ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிருக்காரு, அந்த ஒரு காரணத்தினால தாமதம். இல்லைன்னா மற்ற அமைப்பு சீக்கிரமா இருக்கும். அம்மாவோட கேள்வி, நல்லா இருப்பாங்களா? அருமையான ராஜ வாழ்க்கை வாழ்வாங்கம்மா. கிட்டத்தட்ட பாக்கியாதிபதியாகவே இந்த புதன் செயல்படுவார். அருமையான யோக பலனை கொடுப்பாருமா, கவலைப்படாதீங்க. சனி திசையில திருமணம் ஆயிருந்தா தான் பிரச்சனை. சனி திசை 2027 முடியுதுமா, அதுக்கு பிறகு மிகப்பெரிய நல்ல வாழ்க்கை இருக்கும். இந்த 2 ஜாதகத்தையும் எதுக்கு எடுத்து வந்தேன் அப்படின்னா, ஒன்னு ஜோதிடம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத நிரூபிக்கும், 2வது ஜோதிடர்கள் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கும். இந்த 2 விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த 2 ஜாதகம். சரிங்களா? வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.